வேதா வந்து எல்லாத்துக்கும் தேவை இந்த வீட்டுக்கு. அதனால வந்து வேதா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வந்து பாட்டி. உடனே என்ன பண்றாங்க, சரி ஓகே, எப்படியாவது வந்து வேதா வந்து இந்த வீட்டுக்கு தேவைப்படுறா. முக்கியமா தன்விக்கு தேவைப்படுறா. அதனால வந்து வேதாவ கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வீட்டுக்கு போயிட்டு, வேதா நீ செய்ற தப்ப நான் மன்னிச்சுட்டேம்மா. அதனால வந்து நீ பழையபடி வந்து வீட்டுக்கு வரலாம். தன்வி கூட இருக்கலாம். அவ உன்னை இல்லாம இருக்க மாட்டேங்கிறா. ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளுக்கு. அவளுக்காக நான் என் மனச மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வேதா நிஜமாவா? அப்படின்னு சொல்றோன்னே, ஆமாம்மா நிஜமா தான் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டு எல்லாருமே வந்து, அண்ணி எப்படி அண்ணி இப்படி வந்து ஒத்துக்கிட்டீங்க? என்ன நெனச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கெஜா. வேற என்ன பண்றது? அன்புக்கு வந்து எந்த எல்லையே கிடையாது. அன்பு, பாசம் 2 பேருக்குமே வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சரி உங்ககிட்ட இவ்ளோ பாசத்த காட்ட முடியுமான்னு சொல்லிட்டு நான் இப்ப தான் பார்க்குறேன். இவங்கள பார்த்தா உண்மையா அம்மா பொண்ணு மாதிரியே இருக்கு. நீங்க வந்து அம்மா பொண்ணுன்னு சாதாரணமா சொல்லாதீங்க. உண்மையிலேயே அம்மா பொண்ணு தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஜா வந்து மனசுல நெனச்சுக்கிறாங்க. அடுத்து வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. நம்ம வந்து தன்வி வேதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே கிஸ் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. அடுத்து வந்து சரி பாட்டியோட மனசு இப்படி மாறும் நான் நெனச்சு கூட பார்க்கல. இவ்ளோ சீக்கிரம் எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்ட்டா தன்வி சொல்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் அப்பா தான். அப்பா தான் வந்து எனக்கு ஐடியா குடுத்தாரு அடம் பிடிக்க சொல்லி. நானும் அதே மாரி நடிச்சேனா, உடனே வந்து மனசு மாறிட்டாங்க அப்படின்னோனே, நிஜமாவா தன்வி? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம வேதா. அடுத்து வந்து தன்வி வந்து ஓடி வந்து ஒரு கிஃப்ட் எடுத்து குடுக்குறாங்க. அம்மா இது உங்களுக்காகம்மா அப்படின்னா ரொம்ப க்யூட்டா இருக்கு. நிஜமாவே எனக்காகவா? அப்படின்னோனே, ஆமாம்மா உங்களுக்காக தான். நீங்க வந்தோனே இந்த கிஃப்ட்ட குடுக்கணும்னு நெனச்சிருந்தேன். அதனால தான் குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி உன்னால இவ்ளோ சீக்கிரமா போய் இந்த கிஃப்ட்லாம் வாங்க முடிஞ்சது தன்வி அப்படின்னோனே, உடனே வந்து அம்மா யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இது அப்பா தான் வாங்கி குடுத்தாரு உங்களுக்காக. அப்பா தான் உங்ககிட்ட வந்தோனே குடுக்க சொன்னாரு. இந்த ஐடியா எனக்கு கூட தோணலம்மா. ஆனா தயவுசெய்து அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க ஓகேவா? சரி தன்வி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விக்ரமையும் பார்க்குறாங்க. விக்ரம் பார்த்து தேங்க்ஸ் சொல்றாங்க. உடனே விக்ரம் வந்து நான் எதுவும் பண்ணலையே அப்படின்றாரு. நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னோனே, நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இந்த மாரிலாம் பேச தெரியுமா உங்களுக்கு? அப்படின்ற ஏதோ பேசுறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப டென்ஷனா இருக்காரு. இங்க வந்து வந்து ஆதியோட தம்பி. அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிக்கிறாரு. எங்க போனாலும் இது ஒரு பிரச்சனையா இருக்கு. இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து எப்படியாவது வந்து இன்வெஸ்டர் வந்து தேடலாம்னு நெனச்சோமே, இந்த மாரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்றோம். அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு, டேய் எனக்கு ஒரு கம்பெனி தெரியும்டா. அந்த கம்பெனி கண்டிப்பா வந்து என் ஃப்ரெண்டோட கம்பெனி தான்டா. அங்க போடா உனக்கு கண்டிப்பா வந்து அந்த ஒர்க்க பத்தி எக்ஸ்பிளைன் முதல்ல பண்ண வேண்டியது இருக்கும் கொஞ்ச நாளு. அதுக்கப்புறம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. எப்படியாவது வந்து இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு போறாரு. போனா வந்து அங்க வந்து நம்ம வந்து ஹரிணிய வந்து மீட் பண்றாரு. ஹரிணிய பார்த்தோன்னே செமையா டென்ஷன் ஆயிறாரு. என்னையா வந்து இந்த மாரி பண்ணி அலைய விட்ட, உன்ன சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகி அப்படியே முறைக்கிறாரு. உடனே ஹரிணி பார்த்து பயந்துடுறாங்க.